Flashback. என்ன சொன்னா ஒகேனக்கல் போறோம்ல ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சட்டை கழிட்டு ஆயில் யூஸ் பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு 100 புஷப் போட்டு அப்ப பண்ணலாம் அப்படின்றான். அப்போ ஜிச்சு தெரியுமா? ஜஸ்ட் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்திருக்கோம். ஒகேனக்கல்ல வந்து கல் அடம்பிடிச்சுங்காட்டி தான் வந்தோம். கடைசியில் 5:45 ஆகி போச்சு. 6 மணிக்கு க்ளோஸ்ன்றாங்க. வார்த்தைக்காக ஆமாம், 6 மணி ஆகி போச்சு. 6 மணிக்கு க்ளோஸ்ன்றாங்க. 5:45 நாங்கள் வந்திருக்கோம். 2 moments later. நான் உண்மையுமே பரிதாபமாக தானே இருக்கேன். கேஸ் ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒகேனக்கல் வந்து கேன்சல் ஆகி போச்சு. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டோம். 6 மணி க்ளோசிங், நம்ம 6 மணிக்கு தான் ஷார்ப்பாக வந்தோம். அதனால் வந்து க்ளோசிங் வச்சு அதுவும் இல்லாமல் இப்போ போனீங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்மளை துரத்தி விட்டாங்க. என்னண்ணே இன்னொரு டைம் வரலாம், என்ன சொல்கிறீங்க? இதுக்குன்னே பிளான் பண்ணி நாங்கள் ஒகேனக்கல் திருப்பி வருவோம். ஒகேனக்கல்ல ஒரு vlog போடுறோம். நாள் பாறையிலையும் டாப் ஸ்லிப் சொன்னாரு, பேச்சே வரல. அது வந்து 2 மணிக்கு போய் நம்மளை அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே காது அடைச்சமா இருக்கு, எனக்கு மட்டும் காது அடைச்சமா இருக்கு. லைட்டாக அப்படிதான் இருக்கு, மாதிரி லைட்டாக இருக்கு, ரொம்பலாம் பிரச்சனை இல்ல. நான் பேச எனக்கே க்ளோஸ்டா. ஏய் அண்ணா டே, ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு தோல்வி நான் பாத்துருக்கேன் டே. எல்லாமே தோல்விங்க. நீங்க அதான் சாத்தா மட்டும் ஒரு வீடியோ எடுத்து கிளம்பிடுறேன். கல்ல வந்து ரொம்ப பொக்குன்னு போயிட்டா. நாளைக்கு எக்ஸாம் இல்லைன்னா இருக்கிறேன்ட்டான். ஐயோ, நாங்களும் இருக்கிறான்னா முடிவு எடுத்திருக்கோம். கிடையாது, வேற கதை. அவனுக்கு எக்ஸாம் தான். அவனுக்கு டைம் டேபிள் இருந்து அனுப்பிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே அனுப்பியிருக்கான். சரி ஓகேங்க, வந்து நாங்க கிளம்புறோம். பாய். இந்த vlog வந்து நான் கொஞ்சம் துயரமா தான் இருக்கும். இதுக்கு மேல வேற எங்கேயா போல முடிவு எடுத்திருக்கோம். அப்படியே கல்லு ஒரு வாரம் படிச்சு கிழிச்சிட்டாப்ல. நாளைக்கு எக்ஸாம் எழுதுறேன். இப்படி சொல்லுது கூட்டமா வச்சிருக்கானே. காட்டுறேன் 4 வழி என்ன. சரி, நான் முடிவு எடுத்துட்டேன், ஊருக்கு போலாம். கைஸ், நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம். என்னென்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒரு மரம் நட்ட போகிறோம்னு சொல்லி போன வீடியோவில் சொன்னோம். இப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல வந்து மரம் நடுறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நாங்கள் பாட்டுக்கு போகிற பக்கமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மரம் நட்டிக்கிட்டே இருக்கோம். நட்ட இடத்துல இடம் சொல்லி ஒவ்வொரு இடமும் பேர் சொல்லிடுறோம். அவ்வளோதான். இனிமேல் வந்து எங்கே வாய்ப்பு கிடைக்குது அங்கே மரம் நட்டு அங்கே நாங்கள் சொல்லிடுறோம். எல்லா வீடியோவில் வருங்கிறது சந்தேகம். என்னண்ணே மாமரம் நட்ட போகிறோம். நெட்டுற இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே பாருங்க, ஹாய்ஸ், நம்ம லியாண்டர் வந்து தண்ணி பிடிக்க அனுப்பியிருக்கோம். முதல்ல வரணும் அவசியம் இல்லடா, கடைசியா வந்தாலும் ஓகே தான். ஜோக் இல்ல இல்லையா? என்னடி இது? அந்த ஓட்டையை மட்டும் பிடிச்சிட்டு வாடா. சரி, தண்ணி பிடிச்சிட்டு வா, டக்குன்னு வா. நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? எடுத்துட்டு வாங்க, கையை கொடுங்க. ஒரு சின்ன பையன் குளிச்சிட்டு இருந்தா வீடியோவில் வரையான்னு கேட்டதுக்கு வந்துட்டான். இந்தா தோன்றியாதாவது பார்ப்போம். தம்பி தான் இன்னைக்கு மரம் நட போற. தம்பி தான் மரம் நட போறாப்ல இன்னைக்கு. வாட தம்பி தோன்றாது, அண்ணன் நீ தோன்றது நான் மட்டும் கதறி இருக்கனே. கல்ல பேத்து விடு. தம்பி வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வேலை செய்யறது என்னன்னு பார்த்து கேட்டுட்டு நாங்க தான் தம்பியை வற்புறுத்தல. கல்ல தூக்கினா பெரிய குழி கிடைக்க போகுது நமக்கு. இப்போ கைஸ், தம்பி ஒரு கல்ல தூக்கு. அவங்க தாத்தா ஒரு விவசாயமா, பேரை அதே மாதிரி வரணும்னு சொல்லி ஆசைப்படுறான். என்னென்ன சொல்றான் பாருங்க. அவ்வளவுதான், தம்பியை கடத்திட வேண்டியதா. தம்பி தனியா சிக்கிட்டான், அவ்வளவுதான். இதான் கரெக்டான சான்ஸ். என்ன பயப்பட மாட்டேன். அந்த பையனுக்கு பயம் இல்ல மாதிரி பேசலீல. உன் பேர் சொல்றா. என்ன? பிரணேஷ். என்ன படிக்கிற? 5ஆம் வகுப்பு. தமிழ்ல பேசுற, தூய தமிழ்ல பேசுறாரு. வாட்ஸ் யுவர் நேம்? பிரணேஷ். வாணா தெரியும். பாக்குறேன் தம்பி. இங்க யாரு? இங்க பாடுறா, வைக்கிறேன். நீ தான் பாத்துக்கணும். சரி, டெய்லி பாத்துக்குவியா? இங்க தான் எங்க வீடு எங்க இருக்கு? எங்க இதுவும் பாரு. எப்படி வருவ அப்ப டெய்லியும்? வாரம் வரும். அது பாத்துக்கிறியா? யாரை புடிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்? வரணும். அதே போல ஸ்கூலுக்கு போகணும். சரி, அப்பதான் அண்ணன் மாதிரி ஆவ.
நான் இருந்த முதல்ல தண்ணி இது சூப்பர் சூப்பர்ண்ணே அறிவு தானே தம்பி மண்ணு பொண்ணு இருக்க மண்ணு வந்து இதாக அப்படியே கையில பிடிச்சி தூக்குறா அது அதான் கவரோட கலர் தானே வெயிங்கடா டே பிடிங்கிட்டு போடா வெயிடா சூப்பரா டே ஃபுல்லா ஊத்திரு போதும் ஓகே காய்ஸ் இதான் பாத்துக்கணும் சரியா. வாரம் சனிக்கிழமை வேற எப்படி ஒரு 6 மாசம் ஸ்கூல் லீவ் முடியும்ல, எக்ஸாம் முடியும்ல, அப்ப லீவ்லாம் வந்து வளர்ந்துருவாங்க. மரம் வந்து காய் வந்துடும், மாங்காய் மரம் சரியா. மாங்காய் பறிச்சு தின்றோம். வர நாங்களும் வரோம், நீங்க சரியாடா. இவன் தான் வந்து ஓனர் வந்து வச்சா அந்த மரத்தை. பேர் சொல்றா பிரணேஷ் மரம். பிரணேஷ் ட்ரீ. பெரியாளாய் நான் விவசாயி. கையில இது எதுக்கு? அதான் மைக்கு காமிங்க புள்ள. உங்க வீடியோ முடிச்சு காமிட்டா. கேகே லைஃப் ஸ்டைல். நீங்க செல்ல காமிங்க. நம்ப மாட்டேறீங்க. கேக்கு 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இங்க பாரு, இது நான் தானே, அதே டிஷர்ட் ஓகேவா? ஐயோ எப்படி பாருங்கடா, நானும் அந்த பையனும். ஓகேவா? ஃபுல் வீடியோலாம் வரும், போய் பாருங்க. இது நான் தான் சிங்கப்பூர்லாம் போய் எடுத்துருக்கேன் தம்பி உங்களுக்காக. என்ன தம்பி இது பாரு, இத்தனை வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வைக்க போகிறோங்க மரத்துக்கு பேர் செம்பருத்தி மரம் வைக்க போகிறோம் காய்ஸ். திருப்பி இதுவும் பிரணேஷ் கையால் தான் வைக்க போகிறோம். குறா பிடிச்சிக்கோ. இது வந்து பிரிஞ்சிருச்சுண்டா. இது பிடிங்க, இங்கேயே பிரிச்சிடும். பார்த்துங்க, பிரிச்சு கொடுண்ணே அவனுக்கு. தம்பியை பிரிச்சுட்டான். தம்பி இது வந்து செடியோட தூக்கணும், அந்த இதோட தூக்கணும். ஓகே, தனியாக செடியை தூக்கினா பிடிங்கிட்டு வந்துடும். சூப்பர். புறா டக்குன்னு போயிடா. டக்குன்னு உளுந்துட வச்சிடாத. சூப்பர் தம்பி. லைட்டா போதும். இது போதுங்க. மூடி. காய்ஸ் இந்த டைம் 2 மரம் நட்டிட்டோம் சூப்பரா. ஒன்று வந்து செம்பருத்தி, இன்னொன்று வந்து மாமரம் நட்டிட்டோம். எல்லாமே தம்பி கையில். பிரணேஷ் என்ன தம்பி பார்த்துக்குவியா? ரெகுலரா கரெக்டாக பார்த்துக்குவியா? எப்போ வந்து பார்த்துக்குவா? வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்துக்கணும். டெய்லி 2 தண்ணி ஊற்றிடணும். ஓகே, சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். பாய்.